Hello students, இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 8 illustration 8 பார்க்குறோம். The bank statement of Sudha and company showed an overdraft of 10,000 on 31st December 2017. Prepare a bank reconciliation statement prepare பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா overdraft of 10,000 எங்கே இருக்குது? பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஓகேவா, இது இப்போ என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் படி இது வந்து ஒரிஜினல் மெத்தட் தான் போட போகிறோம். பாருங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஓவர் டிராஃப்ட்னா நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பேலன்ஸ்னால் ஒரிஜினல் மெத்தட் ஃபார்மேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி தான் போட போகிறோம். ஓகேவா, ஆட் பண்ண வேண்டியதாக ஆட் பண்ண போகிறோம், லெஸ் பண்ண வேண்டியதாக லெஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெத்தடில் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். A check deposited on 30th December 2017 for 15,000 was not credited by the bank. செக்கை வந்து டெபாசிட் பண்ணியாச்சு. எப்போது? 30th December டெபாசிட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன ஆகலை? க்ரெடிட் ஆகலை, பேங்க்கு க்ரெடிட் ஆகலை. இதை என்ன பண்ணுவோம்? ஒரிஜினல் மெத்தட் படி என்ன பண்ணுவோன்னா இதை வந்து லெஸ் பண்ணுவோம். அப்போது லெஸ் ஐட்டத்தில் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சுதா அண்ட் கம்பெனி ஆஸ் ஆன் 31st December 2017 ஹெட்டிங் எழுதிங்க. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு? 10,000 அந்த அமௌண்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது ஆடு, லெஸ் பண்ணுறது லெஸ். இப்போது லெஸ் ஐட்டத்தில் என்ன பண்ணுறீங்க? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் பை பேங்க். இப்போ அது வந்து எவ்வளவு? 15,000 என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு interest on term loan rupees 500 was debited by bank 31st December 2017 but not accounted in the books of Sudha and company. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லோன் வந்து பேங்க்கில் வாங்கியிருக்கோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பேங்க்கில் டெபிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இப்போது அதை என்ன பண்ணியிருக்கோம்? பட் நாட் அக்கௌண்டட் இன் த, அதை வந்து என்ட்ரு பண்ணாமல் இருக்கும் சுதா அண்ட் கம்பெனியில். அதை இப்போ என்ட்ரு பண்ணிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க? பேங்க் வந்து அப்பப்போ டெபிட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே, இப்போ அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணாமல் இருக்கிறதுனால அதை இப்போ கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். அப்போ லெஸ் பண்ணால் 500. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். செக் இஷ்யூடு ஃபார் 550. செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 550க்கு. எப்போது? 24th December 2017 was paid by பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க? பே பண்ணுறாங்க. இட் வாஸ் ரெக்கார்டட் as 505 in the bank column of the cash book. அது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. எப்படி? 505 550 505 தப்பாக என்ட்ரு பண்ணிடுறாங்க. யார் அப்படின்னா பேங்க் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? தப்பாக வந்து என்ட்ரு பண்ணுறாங்க. பேங்க் வந்து தப்பு பண்ணால் அதை என்ன பண்ணணும்? எப்போதுமே சரி செய்யணும், மைனஸ் பண்ணிக்கணும். அவங்க மைனஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. திருப்பியும் அவங்க என்ன இது வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது வந்து அவங்க தப்பாக பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம லெஸ் பண்ணுறோம். செக் இஷ்யூட் அமௌண்ட் என்டர் லெஸர் இந்த கேஷ் புக் எவ்வளவு? 550லேருந்து 505 என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 45 மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு an outgoing check on 27th December 2017 of 200 was recorded twice in the cash book. என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்கை வந்து 27th December இஷ்யூ பண்ணியிருக்காங்க. செக்கை வந்து கொடுத்துருக்காங்க 200. இதை வந்து என்ன பண்ணுறாங்க? கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. 2 தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 2 தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பேங்க் பண்ணுறதுனால மைனஸ் என்ன பண்ணால் 2 தடவை மைனஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஒரு தடவை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போது செக் இஷ்யூட் ரெக்கார்டட் ட்வைஸ் இன் கேஷ் புக்கில் என்ன ஆயிடுச்சு? 200 வந்து 2 தடவை என்ட்ரு பண்ணிட்டாங்க, மைனஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ ஒரு தடவை ஆட் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன். பேங்க் ரெக்கார்டட் as a cash deposit of 2,598 as 2,589. அதாவது 2,598ன்னு என்ட்ரு பண்ணுறதை 2,589ன்னு சொல்லிட்டு பேங்க் என்ன பண்ணிட்டாங்க? தப்பாக டெபாசிட் பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேங்க் பண்ணதுனால அது என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். கேஷ் டெபாசிட் ரெக்கார்டட் லெஸர் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் 2,598 மைனஸ் 2,589 இந்த 9 ரூபீஸை மட்டும்தான் என்ட்ரு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு a sum of 2,000 deposited in cash deposit machine by the customer of the business on 31st December 2017 was not recorded in the books of Sudha and company. இந்த சுதா அண்ட் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க? ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டாங்க. கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணலை. ஓகேவா,
எவ்வளவு 2000 வந்து கேஷ் டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. பட் எதில் ரெக்கார்ட் பண்ணலன்னா சுதான் கப்பலில். அப்போ இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். டைரக்ட் கேஷ் டெபாசிட் நாட் என்டர் இன் கேஷ் புக் 2000. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் ₹600 வாஸ் நாட் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் சுதான் கம்பெனி. ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே கடன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓகே 600 வந்து ரெக்கார்ட் பண்ணலை. அப்போ இது என்ன பண்ணுவோம், லெஸ் ஐட்டத்தில் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக் எவ்வளவு 600. Next transaction, 2 check issued on 29th December 2017 for 500 and 700, but only the first check was presented for payment before 31st December 2017. அதாவது 2 செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, 500க்கு ஒன்று 700க்கு ஒன்று. இப்போ இந்த 500 அப்படிங்கிற செக் வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த 500 எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 700க்கான செக் வந்து என்ன ஆகுது, ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அன்ப்ரெசென்டட் செக் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அன்ப்ரெசென்டட் செக் எவ்வளவு 700. இப்போது எல்லாமே போட்டோம், ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ண காலமில் போட்டோம், லெஸ் பண்ணதை லெஸ்ஸர் காலத்தில் போட்டோம். இப்போ ஆட் பண்ண வேண்டியது எவ்வளவு 200 + 2000 + 700. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 2900. இதில் 10,000 ஆட் பண்ணும்போது 12,900 கிடக்கு. லெஸ்ஸர் ஐட்டம் என்ன லெஸ் பண்ண வேண்டியது வந்து 15,545 + 9 600. இதை ஆட் பண்ணி இதுலேருந்து லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நெகட்டிவில் தானே ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே நெகட்டிவ் தான், நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் as per கேஷ் புக் எவ்வளவு 3,254. ஓகேவா அப்படின்னு என்ட்ரு பண்ணிடலாம். சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.